Hello friends, welcome to my channel Programming in Baby Steps. இன்னைக்கு நம்ம 12th Computer Scienceல Unit-2 Chapter-7 Python Functions பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், எப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும், அதோட சின்டாக்ஸ் என்ன, எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷனில் எப்படி பேராமீட்டரை பாஸ் பண்ணலாம், அப்புறம் ஃபங்க்ஷனோட அதாவது ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் என்ன, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Introduction. Functions are named blocks of code that are designed to do specific job. When you want to perform a particular task that you have defined in the function, you can call the name of the function responsible for it. அதாவது பைத்தானில் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறதுக்கு ஒரு பிளாக் ஆஃப் கோடை உருவாக்கி அதுக்கு ஒரு பேரும் வைக்கிறோம். நம்ம ப்ரோக்ராமில் பல தடவை அந்த வேலையை செய்யணுன்னா எத்தனை தடவைனாலும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஒருவேளை ஃபங்க்ஷன்ஸ் இல்லைன்னா அந்த பிளாக் ஆஃப் கோடை பல தடவை எழுத வேண்டியிருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு கோட் ரிடண்டன்சியை பெரிய அளவில் குறைக்கும். இந்த ரிடண்டன்சி அப்படின்னா கோட் டூப்ளிகேஷன் அப்படின்னும் வச்சுக்கலாம். அதில் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரோக்ராம் எழுத ஈஸியாக இருக்கும், கோடை திரும்பி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதில் எரர் வந்தால் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் வச்சு ப்ரோக்ராம் எழுதுறதுனால ரைட் பண்ண, ரீட் பண்ணுறதுக்கு, எரர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இட் அவாய்ட்ஸ் ரெப்பிட்டிஷன் அண்ட் மேக்ஸ் ஹை டிகிரி ஆஃப் கோட் ரீயூஸிங். ஃபங்க்ஷன்ஸ் எழுதி கோடை ரீயூஸ் பண்ணுறதுனால கோட் ரிப்பீட் ஆகிறத தவிர்க்கலாம். இட் ப்ரொவைட்ஸ் பெட்டர் மாடுலாரிட்டி ஃபார் யோர் அப்ளிகேஷன். ஒரு பெரிய அப்ளிகேஷனை ஃபங்க்ஷனாக உடச்சி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கவும், தேவைப்பட்டால் ஃப்யூச்சரில் அந்த ப்ரோக்ராமை மாற்றி அமைக்கவும் ஃபங்க்ஷன் உதவுது. இதுக்கு பேர் தான் மாடுலாரிட்டி. டைம் சேவிங். திரும்ப திரும்ப கோடை ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஸோ தட் நமக்கு டைம் சேவ் ஆகுது. இது எல்லாமே அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். We can divide functions into following types. என்ன அப்படின்னா யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்ட் பை த யூசர்ஸ் தெம்செல்ஃப். யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமர் எழுதுகிற ஃபங்க்ஷன். built-in function, functions that are inbuilt within Python, அதாவது பைத்தான் கூடவே டிஃபால்ட்டாக வர்ற ஃபங்க்ஷன். lambda functions, functions that are anonymous unnamed function, பேரில்லாத ஃபங்க்ஷன், அதான் lambda function. அடுத்து recursion function, function that calls itself is known as recursive. ஒரு ஃபங்க்ஷன் அதையே திரும்ப திரும்ப கால் பண்ணுறது, அதான் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். டிஃபைனிங் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டிஃபைன் பண்ணணும். பைத்தானில் நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஃபங்க்ஷன். இப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணவும் அல்லது க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒன்றொன்னா பார்க்கலாம். ஃபங்க்ஷன் பிளாக்ஸ் பிகின் வித் த கீவேர்ட் டெஃப், டிஇஎஃப், அதை டிஃபைன் பண்ணணும். ஃபாலோட் பை
ஃபங்க்ஷன் நேம் அண்ட் parenthesis. முதல்ல டெஃப் கீவேர்டு போடணும், DEF அப்படின்ற கீவேர்டு போடணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். அப்புறம் பேரந்திசிஸில் ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். பேராமீட்டர்ஸ் முடியவும் கோலன் வைக்கணும். அதுக்கப்புறமா இன்புட் பேராமீட்டர்ஸ் முடியவும் நம்ம அதில் கோலன் வைக்கணும். அதுக்கப்புறமா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், அதாவது அதுக்கு கீழே பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், கடைசியில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷனல். அடுத்து சின்டாக்ஸ் ஃபார் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். அதோட சின்டாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். DEF அப்படின்ற கீவேர்ட், ஃபங்க்ஷன் நேம், பேரந்திசிஸ்க்கு உள்ள பேராமீட்டர் செப்பரேட்டட் பை கமா, பேரந்திசிஸ்க்கு அப்புறம் கோலன், அப்புறமா பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அடுத்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இதுதான் அதோட சின்டாக்ஸ். அடுத்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சின்டாக்ஸ் பார்த்தாச்சு, இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போது கீவேர்டோட ஹலோ அப்படிங்கிறது நமக்கு இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம், அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறோம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறோம், அடுத்து ரிட்டர்ன். இதுதான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டி எக்ஸாம்பிள். அடுத்து பிளாக் அண்ட் நெஸ்டட் பிளாக். முதல்ல பிளாக்னா என்னன்னு பார்க்கலாம். A block is one or more lines of code grouped together so that they are treated as one big sequence of statements while execution. அதாவது ஒன் ஆர் மோர் லைன்ஸை குரூப் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளாக். இன் பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் அ பிளாக் ஆர் ரிட்டன் வித் இன்டென்டேஷன். அதாவது பைத்தானில் இன்டென்டேஷனை வச்சு தான் ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை டிஃபைன் பண்ண முடியும். Usually, a block begins when a line is indented and all statements of the block should be at the same indent level. அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் உள்ள எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே ஒரே இண்டென்ட் லெவலில் இருக்கணும். அடுத்து நெஸ்டட் பிளாக். A block within a block is called nested block. ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள இன்னொரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது தான் நெஸ்டட் பிளாக். இதில் வர்ற ரெண்டாவது பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை விட ஒரு டேப் ஸ்பேஸ் தள்ளி இருக்கும். அதான் இங்கே பாருங்கள். when the first block of statements is intended by a single tab space அப்படின்னா இந்த செகண்ட் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து டபுள் டேப் ஸ்பேஸில் இருக்கும். அதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். இதில் வர்ற ரெண்டாவது பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பிளாக்கை விட ஒரு டேப் ஸ்பேஸ் தள்ளி இருக்கும். அடுத்து advantages of user defined functions. Functions help us to divide a program into modules. This makes the code easier to manage. Functions ஒரு ப்ரோக்ராமை மாடியூலாக பிரித்து எழுதுறதுக்கு நமக்கு உதவியாக இருக்குது. இதனால் நம்ம கோடை எளிமையாக மேனேஜ் பண்ண முடியும். இட் இம்ப்ளிமெண்ட்ஸ் கோட் ரீயூஸ். அதாவது ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு கோட் ரீயூஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். நமக்கு ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை ப்ரோக்ராமில் திரும்ப பண்ணணுன்னா அதை நம்ம ஃபங்க்ஷனாக எழுதி வச்சா அதை ஈஸியாக கால் பண்ணலாம். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். ஃபங்க்ஷன் அலோஸ் அஸ் டு சேஞ்ச் ஃபங்க்ஷனாலிட்டி ஈஸிலி அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமர்ஸ் கேன் ஒர்க் ஆன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ப்ரோக்ராமை ஃபங்க்ஷனாக எழுதுறதுனால ஒரு ஃபங்க்ஷனுக்கு பதிலாக இன்னொரு ஃபங்க்ஷனை ஈஸியாக மாற்றி அமைச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கும் போது வெவ்வேறு ப்ரோக்ராமர்ஸ் வெவ்வேறு ஃபங்க்ஷனில் வேலை செய்யலாம். இதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். காலிங் அ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்க்கலாம். இது கீவேர்ட் DEFங்கிறது கீவேர்ட், ஹலோ ஃபங்க்ஷன் நேம், அப்புறமா ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கிறோம், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறோம், ரிட்டர்ன் கொடுத்துருக்குறோம். இப்போது ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் நேம் ஹலோ. இங்கே வந்து ஹலோ அப்படின்னு ஃபங்க்ஷன் நேமை வந்து நம்ம கால் பண்ணுறோம். கால் பண்ணுறதுனால நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளதை நமக்கு
அவுட்புட்டாக நமக்கு கொடுக்குது. நம்ம இப்போது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஹலோ பைத்தான் அப்படின்னு நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. இப்போது போன தடவை பார்த்தா அதே ப்ரோக்ராம் தான். ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த ஹலோ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்து பார்க்கலாம் அவுட்புட் என்ன வருது அப்படின்னு. இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஆர்கியூமெண்ட்டுமே நமக்கு இல்லை. அதனால் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு நன் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஹலோ பைத்தான் அப்படின்னு அந்த ஹலோ ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நமக்கு ஹலோ பைத்தான் அப்படின்னு ஆகுது. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஆர்கியூமெண்ட் இல்லாததுனால நமக்கு நன் அப்படின்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போது பாசிங் பேராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு சின்டாக்ஸு டிஎஃப் கீவேர்ட் ஃபங்க்ஷன் நேம் பேராமீட்டர்ஸ் செப்பரேட்டட் பை கமா, அப்புறம் பேரந்திசிஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கோலன். இதுதான் இதோட சின்டாக்ஸ். இப்போது the parenthesis that we place in the parameters that we place in the parenthesis will be used by the function itself. அதாவது பேரந்திசிஸ்க்கு உள்ள நாம் கொடுக்குற பேராமீட்டர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷனோட பயன்பாட்டுக்கு மட்டும்தான் அது இருக்குது. We can pass all sorts of data to the function. எல்லா வகையான டேட்டாவையும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு பாஸ் பண்ணலாம். Parameters are the variables used in function definition. ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நம்ம கொடுக்குற வேரியபிள்ஸ் தான் பேராமீட்டர்ஸ். இப்போது இந்த பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறத நம்ம எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, சின்ன ப்ரோக்ராம் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு வித் 3 கொடுத்துருக்குறோம், ஹெச் 5 கொடுத்துருக்குறோம். இப்போது டெஃப் அப்படிங்கிறது கீவேர்ட், ஏரியா ஃபங்க்ஷன் நேம். இந்த இடத்துல நம்ம பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த டபிள்யூஹெச் அதாவது வித்தும் ஹைட்டும் நமக்கு பேராமீட்டர்ஸ். ஓகே, அடுத்து ரிட்டர்ன். இங்கே நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது 3 5 இங்கே நமக்கு ஆர்குமெண்ட்ஸ். இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது வித்து ஹைட்டோட ப்ராடக்ட் தான் நமக்கு அவுட்புட்டாக வருது. இப்போது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 × 5 15 தான் நமக்கு அவுட்புட்டாக வருது. எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். 15 ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ். Arguments are used to call a function. நம்ம ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஏரியா ப்ரோக்ராமில் பார்த்தோம் ஆர்குமெண்ட்னா என்ன அப்படின்னு. அப்போது இந்த ஆர்குமெண்ட்டோட டைப்ஸ் என்ன அப்படின்னா மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். இதை பற்றி ஒன்றா நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இதில் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போது ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ்ட் டு த ஃபங்க்ஷன் இன் கரெக்ட் பொசிஷனல் ஆர்டர். அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஆர்குமெண்ட்ஸ். ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கலன்னா எரர் வரும். ஓகே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்குதோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸை ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது கட்டாயம் கொடுக்கணும், இல்லைன்னா எரர் வரும். அதான் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். ஹியர் த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இன் த ஃபங்க்ஷன் கால் ஷுட் மேட்ச் எக்ஸாக்ட்லி வித் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அதாவது இத்தனை ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கட்டாயம் தேவை கொடுத்து ஆகணுங்கிறது தான் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ். இதுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கீவேர்ட் ஃபங்க்ஷன் நேம். ஓகே, நமக்கு ஆல்ரெடி அங்கே பார்த்தோம் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்குதோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸை நம்ம கால் பண்ணும்போது கட்டாயம் கொடுத்தாகணும். சரியா? இப்போது இங்கே பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே எம்டியாக நமக்கு இருக்குது. இந்த இடத்துல நம்ம எதுவுமே நம்ம கொடுக்கல. இப்போது எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் நமக்கு என்ன வருது அப்படின்னு. எரர் வருது. ஏன் அப்படின்னா
நம்ம print stringல நமக்கு தேவையான ஆர்குமெண்ட்டை நம்ம கொடுக்கல. இப்போது அதே இது நம்ம கொஞ்சம் மாற்றி விட்டு பார்க்கலாம். இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் நம்ம என்ன கொடுத்தோம், பிரிண்ட் பண்ண என்ன கொடுத்தோமோ ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ் பிரிண்ட் ஸ்ட்ரிங்கில் நம்ம கால் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும், வெல்கம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அந்த வெல்கம் நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. இதுதான் ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ். நமக்கு தேவையான ஆர்குமெண்ட் அந்த இடத்துல கொடுக்காததுனால நமக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எரர் வந்துச்சு. நம்ம இப்போ கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கோம். நமக்கு வந்திருக்கிற அவுட்புட் இதுதான். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். Keyword arguments will invoke the function after the parameters are recognized by their parameter names. அதாவது ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட்ஸ் எந்த ஆர்டரில் இருக்கோ அது அப்படியே பேராமீட்டர்ஸ்க்கு அதே ஆர்டரில் அசைன் ஆகும். நாம் ஆர்குமெண்ட்ஸை வேறு ஆர்டரில் கொடுக்கணும்னு நினச்சா அங்கே நமக்கு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் உதவியாக இருக்கும். இதை நம்ம ஒரு ப்ரோக்ராம் மூலமாக பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அதாவது எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட் எந்த ஆர்டரில் இருக்கோ அது அப்படியே அந்த பேராமீட்டருக்கு அதே ஆர்டரில் தான் அசைன் ஆகும். நம்ம அந்த ஆர்டரை மாற்றணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கீவேர்ட் ஆர்குமெண்ட் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கீவேர்ட் பிரிண்ட் டேட்டாங்கிறது ஃபங்க்ஷன் நேம், நேம் ஏஜ் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல பேராமீட்டர்ஸ். ஓகே, பிரிண்ட் பண்ணணும், நமக்கு எதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும்னா எக்ஸாம்பிள் 3 கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு, அடுத்து நேம், அடுத்து ஏஜ் ரிட்டர்ன் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். பிரிண்ட் டேட்டாவை நம்ம இந்த இடத்துல கால் பண்ணுறோம். கால் பண்ணும்போது நம்ம என்ன இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட் அந்தந்த பேராமீட்டருக்கு அப்படியே அசைன் ஆகும்னு பார்த்துருக்கோம். இப்போது இந்த இடத்துல நான் கொஞ்சம் மாற்றி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல எனக்கு நேம் இல்லாமல் ஏஜ் இருக்கணும்னு நினைக்கிறேன், ரெண்டாவது எனக்கு நேம் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டையுமே நான் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுக்கு எனக்கு கீவேர்ட் ஆர்குமெண்ட் எனக்கு இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி கொடுத்துருக்குறேன், ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 25ன்னு கொடுத்துருக்குறேன், நேம் இஸ் ஈக்குவல் டு ஜீஷான்னு கொடுத்துருக்குறேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நான் மாற்றி கொடுத்துமே எனக்கு நேமாக இருக்குது, ஏஜ் 25ன்னு வந்திருக்கு. இது அவுட்புட் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்க்கு. இப்போ அதே கீவேர்ட் ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டெஃப், அதாவது பிரிண்ட் டேட்டா வெறும் நேம் மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுக்குறோம். எதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் வந்து நேம் இஸ் ஈக்குவல் டு ஜீஷான்னு கொடுத்துருக்குறோம். இதில் நமக்கு அதே மாதிரி தான் வரும். அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஜீஷான்னு வந்திருக்கு. இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், சேம் எக்ஸாம்பிள் தான். பிரிண்ட் டேட்டா பேராமீட்டர் கொடுத்துருக்கோம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அடுத்து ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இங்கே நேம் 1 இஸ் ஈக்குவல் டு ஜிஷான் அப்படின்னு வந்திருக்கு. என்ன வருது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு இங்கே வந்து எரர் காட்டுது. எதுக்காக அப்படின்னா இந்த பேராமீட்டர் இருக்குது இல்லையா, இங்கே நேம் கொடுத்துருக்குறேன், இங்கே நேம் 1 கொடுத்துருக்குறேன், பேராமீட்டர் வந்து இங்கே வந்து மேட்ச் ஆகலை, அதனால் நமக்கு எரர் வருது. இது கீவேர்ட் ஆர்குமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். அதாவது இன் பைத்தான் the default argument is an argument that takes a default value if no value is provided in the function call. ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஒரு பேராமீட்டருக்கு ஆர்குமெண்ட் வேல்யூ கொடுக்கலனா ஒரு டிஃபால்ட் வேல்யூவை வந்து நாம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் கொடுத்து வச்சுருந்தா அதை எடுத்துக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஒரு பேராமீட்டருக்கு ஆர்குமெண்ட் வேல்யூ கொடுக்கலனா ஒரு டிஃபால்ட் வேல்யூவை நாம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் கொடுத்து வச்சுருந்தா அதை எடுத்துக்கும். ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் உள்ள பேராமீட்டர்ஸ்க்கு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அந்த பேராமீட்டரோட ஆர்குமெண்ட் வேல்யூ வந்து ஆப்ஷனல், கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ் மாதிரி கட்டாயமும் இல்லை. இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் df கீவேர்ட் பிரிண்ட் இன்ஃபோ வந்து ஃபங்க்ஷன் நேம்,
இது வந்து பேராமீட்டர்ஸ். இந்த 3500ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ. சரியா? இப்போது நேம் பிரிண்ட் பண்ணுறோம், சேலரி பிரிண்ட் பண்ணுறோம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். பிரிண்ட் இன்ஃபோன் கொடுத்து மணின்னு கொடுத்து நம்ம இதை கால் பண்ணுறோம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு அவுட்புட் என்ன வருது அப்படின்னு. நேம் மணின்னு வருது, சேலரி 3500ன்னு வருது. இப்போது இதை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம், கொஞ்சம் மாற்றி கொடுத்து பார்ப்போம். இந்த மணிக்கு பதிலாக இந்த இடத்துல ராம் அப்படின்னு கொடுத்துட்டு சேலரி கொடுப்போம். இப்போ என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ நேம் வந்து எனக்கு ராமன் வந்திருக்கு, சேலரி 2000 வந்திருக்கு. இங்கே ஆர்குமெண்ட் வேல்யூ கொடுத்ததுனால டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ ஓவர் ரைட் ஆயிடுச்சு. வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். In some instances, you might need to pass more arguments than you have already been specified. சில நேரங்களில் நாம் ஸ்பெசிஃபை பண்ணதை விடவும் அதிக ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண வேண்டி இருக்கும். Going back to the function to redefine it can be a tedious process. மறுபடியும் ஃபங்க்ஷன் போய் ரீடிஃபைன் பண்ணுறது ஒரு கஷ்டமான ப்ராசஸ் நமக்கு. அதுக்கு பதிலாக நம்ம வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். These are not specified in function definition and an asterisk is used to define such arguments. இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்க்கலாம். சரிங்க, பாருங்கள். கீவேர்ட், ஃபங்க்ஷன் நேம், பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு நம்ம 3 கொடுத்துருக்குறோம். ஆனால் நம்ம இந்த இடத்துல 5ஓட சம் கொடுத்துருக்குறோம். ஸோ நமக்கு அவுட்புட் பார்க்கலாம். எரர் வருது. எதுக்காக அப்படின்னா, நமக்கு அதாவது இந்த சம் வந்து 3 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் தான் எடுக்கும். நம்ம இங்கே 5 கொடுத்து அதோட சம் கேட்டதுனால நமக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து எரர் வருது. ஸோ இதை இது பண்ணுறதுக்காக வேண்டி தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போது அந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சின்டாக்ஸ் பார்க்கலாம். அதாவது டிஎஃப் கீவேர்ட் ஃபங்க்ஷன் நேம், இந்த பேரந்திசிஸ்குள்ளே ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டு ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம். பேரந்திசிஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா கோலன், ஃபங்க்ஷன் பாடி, அப்புறமா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இதுதான் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டோட சின்டாக்ஸ். நாம் எத்தனை ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் வேல்யூஸ் கொடுத்தாலும் அது எல்லாமே சேர்ந்து டியூப்பிள் ஆகி டியூப்பிள் அந்த வேரியபிளோட லென்த் ஆர்குமெண்ட்டுக்கு அசைன் ஆகும். அதாவது நாம் எத்தனை ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் வேல்யூஸ் கொடுத்தாலும் அது எல்லாமே சேர்ந்து டியூப்பிளாக அந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டுக்கு அசைன் ஆகும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள். கீவேர்ட் ஃபங்க்ஷன் நேம் பேராமீட்டர் கொடுத்துருக்கோம், ஆஸ்ட்ரிக்ஸ் வச்சு அந்த கொடுத்துருக்குறோம் நம்பர்ஸ் அப்படின்னு. ஃபார் என் இன் நம்பர்ஸ் பிரிண்ட் என், அப்புறம் ரிட்டர்ன். ஃபஸ்ட்டு நம்ம 2 வேல்யூ பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம், அடுத்து 3 வேல்யூ பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம். பிரிண்ட் பண்ணுறதோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குது. இப்போது இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்டிங் 2 வேல்யூஸ்ன்னு கொடுத்து முதல்ல 2 வேல்யூ பிரிண்ட் ஆகுது, அப்புறம் 3 வேல்யூ பிரிண்ட் ஆகுது. நமக்கு தேவையான இதில் 5 வேல்யூ கொடுத்துக்கலாம், 10 வேல்யூ கொடுத்துக்கலாம், கொடுத்து நம்ம இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சேஞ்சஸ்னாலும் நம்ம இதெல்லாம் மாற்றிக்கலாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் தான் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். அடுத்து அனானிமஸ் ஃபங்க்ஷன். நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது அட்ஹாக்கா, அதாவது உடனடியாக நமக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படும். அப்படி யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ்க்கு பேர் தான் அனானிமஸ் ஃபங்க்ஷன் அல்லது லாம்டா ஃபங்க்ஷன். அதாவது இன் பைத்தான் அனானிமஸ் ஃபங்க்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் தட் இஸ் டிஃபைன்ட் வித்தவுட் அ நேம். இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்கு பேர் கிடையாது.
நார்மல் ஃபங்க்ஷனுக்கு df ப்ளஸ் ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம். அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம lambda keyword கொடுப்போம். நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபைன்ட் யூஸிங் df keyword. அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம lambda keyword கொடுப்போம். அதனால் அனானிமஸ் ஃபங்க்ஷனை நம்ம lambda ஃபங்க்ஷன்னு சொல்லிக்கலாம். இப்போது யூஸ் ஆஃப் lambda ஆர் அனானிமஸ் ஃபங்க்ஷன். Lambda function is mostly used for creating small and one-time anonymous function. அதாவது lambda function ரொம்ப சின்ன ஃபங்க்ஷன் அல்லது ஒரு தடவை கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதை மோஸ்ட்லி மேப் ரெடியூஸ் ஃபில்டர் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸோட யூஸ் பண்ணுவோம். இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா lambda ஆர்குமெண்ட்ஸ் கோலன் எக்ஸ்பிரஷன். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாமா? sum is equal to lambda arg1, arg2, arg1 plus 2. இங்கே வந்து arg1, 2, arg2 இந்த ரெண்டுமே நமக்கு ஆர்குமெண்ட்ஸ். arg1 plus arg2, ஆர்குமெண்ட் 1 plus ஆர்குமெண்ட் 2 வந்து இது வந்து எக்ஸ்பிரஷன். இது ஆர்குமெண்ட்ஸ், இது எக்ஸ்பிரஷன். இந்த lambda வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷனை நமக்கு டினோட் பண்ணுது. அடுத்து பிரிண்ட் கொடுத்துருக்குறோம். இந்த சம் இஸ் ரெண்டு ஆர்குமெண்ட்டோட சம் நமக்கு வேணும். ஸோ அதுக்காக வந்து அதை எழுதியிருக்கிறோம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். 20 10 ஆட் பண்ணால் நமக்கு சம் வந்து 30. இது நம்மளோட அவுட்புட். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துடும். அதான் இங்கே கொடுத்துருக்கு. The return statement causes your function to exit and returns a value to its caller. அந்த ஃபங்க்ஷனை எந்த இடத்துல கால் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு எக்ஸிக்யூஷன் வந்துடும். அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது வேல்யூ கொடுத்தால் கால் பண்ண இடத்துல அந்த ரிசல்ட் வரும். ஒரு ஃபங்க்ஷனில் எத்தனை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னாலும் இருக்கலாம். ஆனால் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது முதல்ல எந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்கவுண்டர் ஆகுதோ அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துடும். மீதி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அதான் இங்கே கொடுத்துருக்கு. எனி நம்பர் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அலோட் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பட் ஒன்லி ஒன் ஆஃப் தம் இஸ் எக்ஸிக்யூட்டட் அட் ரன் டைம். அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷன் லிஸ்ட். இப்போது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இதாக இருக்குது இல்லையா, இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். கீவேர்ட் யூஸரோட, அதாவது அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்சல்யூட் வேல்யூ அப்படிங்கும்போது நமக்கு பாசிட்டிவில் தான் நமக்கு அப்சல்யூட் வேல்யூ வரும். இப்போது 2 கொடுத்தோம்னா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 2 வந்து நமக்கு 2 தான். இப்போது அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் -2 அப்படின்னு கொடுத்தோன்னாலும் நமக்கு -2 வராது, 2 தான் வரும். நெகட்டிவை இக்னோர் பண்ணிவிடும். நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுக்கிறது தான் அப்சல்யூட் வேல்யூ. அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் ஒன்று எழுதியிருக்கிறோம். இப்போது யூசர் அப்சல்யூட் ஆஃப் n, இது வந்து பேராமீட்டர். இங்கே x கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து ஆர்குமெண்ட். இங்கே வந்து ஃபங்க்ஷன் கால் கொடுத்துருக்குறோம். இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுத்துருக்குறோம். இப்போது ஒரு நம்பர் நம்ம வாங்குகிறோம். அந்த நம்பர் வந்து 25ன்னு எடுத்துக்கலாம். அது வந்து கண்டிஷன் செக் பண்ணுது. 25 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கேட்குது. அப்படின்னா அந்த நம்பர் ரிட்டர்ன் ஆனது. இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடி அந்த கால் பண்ண இடத்துக்கே திரும்ப வந்துடும். இப்போது நம்பர் வந்து நம்ம நெகட்டிவில் கொடுத்தோம் அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட்டில் உள்ளது நமக்கு போயிடும். அங்கே வந்து இப்போது 2 -2 நம்ம கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்போது -2 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வான்னு பார்க்கும். ஸோ நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, எல்ஸ் பார்ட்டில் உள்ளது எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ -2, அப்போ நமக்கு ஆன்சர் பாசிட்டிவில் தான் வரும், 2. இப்போது நம்ம இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நம்பர் கொடுக்க போகிறோம். இப்போது 12ன்னு கொடுக்குறேன். 12க்கு அப்சல்யூட் வேல்யூ வந்து நமக்கு இதே தான் எடுத்துக்கும், பாசிட்டிவில் தான் எடுத்துக்கும். ஸோ 12 தான் என்னோடய ஆன்சர். இப்போ நெகட்டிவில் நம்ம ஒரு நம்பர் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது -6ன்னு கொடுக்குறேன். இப்போது
-6ன்னு கொடுக்கும்போது நமக்கு கோடு படி பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பர் செக் பண்ணி பார்க்குது n is greater than or equal to 0 அப்படின்னா. ஸோ அந்த இஃப் பார்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது, எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். ஸோ ரிட்டர்ன் -n, அப்போ மைனஸ் கொடுத்து -6. ஸோ நமக்கு 6 பாசிட்டிவ் தான் ஆன்சர் வரும். ஸோ நமக்கு வந்திருக்கிற அவுட்புட் 6. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த பைத்தான் ஃபங்க்ஷன்ஸில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ், அப்புறம் டிஃபைன் பண்ணுறது எப்படி, கால் பண்ணுறது எப்படி, பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது எப்படி, ஆர்குமெண்ட்ஸ் அதோட டைப்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இதை வந்து பார்ட் 1 வீடியோன்னு எடுத்துக்கிறோம். ரிமைனிங் பார்ட் வந்து நான் பார்ட் 2ல் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். See you all in the next video. Bye.